ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கிசா டைம்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எந்த படத்தோட அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்கி படம். கல்கி இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு நல்ல கலெக்ஷன்ஸ் அள்ளிக்கிட்டு இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நானும் இந்த படத்தை பார்த்தப்போ இது ஒரு நல்ல விஷுவல் எஃபெக்டாக இருந்திருக்கு. இதோட முழு ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் புதுசு அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் அமிதாப் பச்சன், தீபிகா படுகோனே, கமல்ஹாசன் மற்றும் பிரபாஸ் லீட் ரோலாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இந்த படத்தில் சிஜி ஒர்க் கண்டிப்பாகவே ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப மெனக்கெட்டு கிராஃபிக்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக தெரியுது. எல்லாரோட கேரக்டரும் ஓரளவுக்கு நல்லா தெரியறதுக்கான காரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, சிஜி ஒர்க் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபியும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அங்கங்கே லைட்டிங் ஒர்க்கெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் நல்லா டீட்டெயிலாக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன விஷயம் இதுக்குள்ள இருக்குது. நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க. பின்னாடி நிறைய பேர் நிறைய இடத்துல நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் நீட்டாகவே தெரியுது. அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு நல்ல விஷுவல் ட்ரீட்டாக இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாகவே இந்த படத்தோட டேரக்டர் நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா இவர் தான் ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இவர் ஒரு படம் தான் எடுத்திருக்காரு. அது அடுத்ததாக ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கினதுனால என்னவோ தெரியல, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொடுத்து நம்பி கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சின்ன விஷுவல் எஃபெக்டை நீட்டாக கொடுத்துருக்காரு. டேரக்ஷன் வைஸ் எல்லாமே ஓகே. அடுத்த பார்ட் வரும்போது தான் இவரோட வேலை என்ன மாதிரியான இருக்கும், என்ன கதையை சொல்ல வராரு, எதை நோக்கி இந்த கதை நகருது அப்படிங்கிறத கண்டிப்பாக நமக்கு தெரியப்படுத்துவார நான் நம்பலாம். அடுத்த பாசிட்டிவ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா, இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் பற்றி பேசியே ஆகலாம். இந்த படத்தில் எல்லாருமே அவங்களோட ரோலை கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். நிறைய கேமியோஸ்கள் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்த பார்ட்டில் ஒரு நல்ல ஸ்டோரி பில்டப் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்து எனக்கு இருக்குது. அடுத்தடுத்த படத்தில் அடுத்தடுத்த பாகங்களில் நமக்கு தெரியும் என்ன மாதிரியான ஒரு கதை இதை நோக்கி நகருது அப்படின்னு. கண்டிப்பாக இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக பிரபாஸை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது. இவர் பைரவா அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இவர் தாங்க கொஞ்சம் அந்த பைரவாங்கிற கேரக்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் ஆக்டிங் பண்ணியிருக்குது. ஏன்னா இவரோட பாடி பில்டிங் ஆகட்டும், அவர் ஃபைட் பண்ணுற சீக்வன்ஸ் ஆகட்டும், கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். இந்த கேரக்டருக்கு இவர் நல்லாவே அடாப்ட் ஆயிருக்காரு. இவருக்கு இந்த கேரக்டர் கண்டிப்பாக அடாப்ட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அடுத்தது அமிதாப் பச்சன். இவர் அஸ்வத்தமன் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. இவர் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த படத்தை நகர்த்துறாருன்னு சொல்லலாம். அந்த வகையில் இவருக்கு ஒரு மெயின் கேரக்டர் எழுதப்பட்டிருக்கு. இவர் பண்ணுற ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக ஒரு டூப் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் போடுற ஃபைட்டுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவரோட ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்டிங்கே கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தீபிகா படுகோனே. இவங்களை நோக்கி தான் இந்த படம் நகருதுன்னு சொல்லலாம். இவங்க தான் இந்த படத்தோட ஒரு முக்கியமான கரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இவங்க அவங்களோட கேரக்டர் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. நிறைய எமோஷனல் சீக்வன்ஸாக எங்களுக்கு நிறைய இருக்குது. எங்களுக்கு ஃபைட் சீக்வன்ஸ் அந்த மாதிரியான எந்த ஒரு சீக்வன்ஸும் எதுவுமே இல்லை. ரொம்பவே எமோஷனலான ஒரு கேரக்டர் தான். அதனால இந்த படத்தை ரொம்பவே அருமையாக ஒரு நல்ல ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன். கமல்ஹாசன் வந்து அவர் தான் இந்த படத்தோட வில்லன்னு சொல்லலாம். ரொம்பவே ஒரு கம்மியான ஒரு சீக்வன்ஸ் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இவருக்கு இந்த படத்தில் ஒரு மெயினான சீக்வன்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இவர் தான் ஒரு மெயின் வில்லன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு சூழல் உண்டாயிருக்குது. இதை வச்சு அடுத்தடுத்த பாகங்களில் என்னென்ன மாதிரியான கேரக்டர் டெவலப்மெண்ட் இவருக்கு கொடுக்க போகிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை தாண்டி இந்த படத்தில் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நிறைய கேமியோஸும் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சர்ப்ரைஸாக பார்த்துக்கோங்க. அதையெல்லாம் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. இந்த படத்தில் அடுத்த பாசிட்டிவ் பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணனை பற்றி பேசிதான் ஆகணும். இந்த படம் இவருக்கு அவுட் ஆஃப் ஜோனுங்க. நிறையா புதுசாக பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த படத்தில் எந்த பாடல்களும் இடம்பெறாததுனால இவருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் மெயினான ஃபோக்கஸ் இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய இடத்துல சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. நிறைய இடத்துல எஃபெக்ட் போட்டு நிறைய பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அதெல்லாம் நல்லாவே தெரியுது. ஏன்னா ஓரளவுக்கு ஸ்டன் சீக்வன்ஸில் ஓரளவுக்கு நல்லா ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கிறதுக்காக இவரோட பிஜிஎம் தான். அந்தளவுக்கு ஓரளவுக்கு நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். பாடல்கள் இல்லாதனால என்னவோ தெரியல, சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் அவர் வேலையை அவர் கண்டிப்பாக நல்லாவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். பாசிட்டிவ் பற்றி ஓரளவுக்கு நான் மேட்ச் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. அதை பற்றியே நான் பேசி தான் ஆகணும். ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் பேசிட்டேன். இப்போ நம்ம நெகட்டிவ்ஸை பார்க்கலாம். நெகட்டிவ்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த படத்தோட கதை. கரெக்டாக கதையை வச்சு தான் இந்த படம் நகருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு மாதிரியாக தான் போகுது. எதை நோக்கி இந்த படம் நகருது அப்படிங்கிற ஒரு மெயின் கொஸ்டின் எழுது. எதை நோக்கி நகருதுன்னே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க உட்காந்துருக்குது ஒரு மாதிரியான படம் பார்க்குறவனுக்கு ஒரு மாதிரியான சோர்வடையுதுன்னு சொல்லலாம்.
ஸோ அந்த வகையில இந்த படம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லேக்கா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. ஆனா செகண்ட் ஹாஃப் அப்படி இல்ல. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே மூவ் ஆகுதுன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் அமிதாப் பச்சன். ஸோ அமிதாப் பச்சன் தான் இந்த படத்த கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்துறாரு. ஸோ அதனால இந்த படம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குது. ஸோ அதனால இந்த படத்துக்கு ஓரளவு கிரெடிட் குடுத்தே ஆகணும். அமிதாப் பச்சன். அடுத்ததா அது நெகட்டிவ்ஸா சொல்றேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். ஏன்னா, இந்த படத்தோட ஸ்டண்ட் சீக்வென்ஸ். இந்த படத்துல ஸ்டண்ட் நெறைய இடத்துல இருக்கு. குறிப்பா அமிதாப் பச்சன் அண்ட் பிரபாஸ். ஸோ இவங்க 2 பேத்துக்கும் இடையில நெறைய ஸ்டண்ட் சீக்வென்ஸ் இருக்கு. இவங்க 2 பேத்துக்கு மட்டும் தான் ஸ்டண்ட் சீக்வென்ஸ் வருதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, இந்த படத்தோட ஸ்டண்ட் சீக்வென்ஸ் எல்லாமே ஒரு மிஷின பேஸ் பண்ணி இருக்கிறதுனால என்னமோ தெரியல. இந்த படத்தோட ஸ்டண்ட் சீக்வென்ஸ் அந்த அளவுக்கு ஒட்டல. ஸோ நெறைய இடத்துல நெறைய ஒரு பிளாட் ஹோல் இருக்கிற மாரியான ஸ்டண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. ஏன்னா, இந்த படத்துல நெறைய மிஷின்ஸ் அந்த மாரி கன்ஸ் எல்லாம் இந்த மாரி இருக்கு. ஸோ நெறைய இடத்துல கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு எனக்குள்ள ஒரு ஃபீல் வருது. ஸோ உங்களுக்கு அதே மாதிரியான ஃபீல்ஸ் வந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா நெகட்டிவ்ல கண்டிப்பா நம்ம பிரபாஸ் ரோல பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த படத்துல ஒரு மெயினான பல்க்கான ரோல் பண்ணுவாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா இந்த படத்துல நெறைய ஒரு காமெடி கலந்த ஒரு கேரக்டரா தான் பண்ணியிருக்காரு. ஸோ அது கொஞ்சம் ஒரு மாரி ஒரு படத்துல கொஞ்சம் ஒட்டலன்னு சொல்லணும். அந்த கேரக்டருக்கு ஏத்தமான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனே கரெக்ட்டா ஒட்டல. ஏன்னா அவரோட கேரக்டர் கொஞ்சம் காமெடியா அந்தந்த மாரியான ஒரு சீக்வென்ஸ கொஞ்சம் அமைக்காம இருக்கலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஸ்டண்ட் போயிட்டு இருக்கும்போது, ஒரு சீரியஸான ஃபைட் போயிட்டு இருக்கும்போது, அதுல வந்துட்டு காமெடி பண்றது. ஸோ காமெடின்னு சொல்ல முடியாது. பட் அந்த மாரியான ஒரு காமெடி கலந்த ஒரு ஃபைட்ட பண்றதுங்கிறது கொஞ்சம் ஒரு மாரி நல்லா இல்ல. ஸோ நெறைய ஆனா அவர் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காரு. அவரால காமெடி பண்ண முடியல. ஸோ ஆனா இந்த படத்துல அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சு. ஸோ எனக்கு இந்த மாரி தான் தோணுச்சான்னு தெரியல. ஸோ உங்களுக்கு அந்த மாரியான தாட் இருந்தா இதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா இத தாண்டி இன்னும் நெறைய நெகட்டிவ்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனா அதையெல்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, விஷுவல் எஃபெக்ட் தான். இந்த விஷுவல் எஃபெக்ட் தான் இந்த படத்தோட தூணுன்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு விஷுவல் எஃபெக்ட் சூப்பராவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த இந்த படம் பார்க்க போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா விஷுவலுக்காக கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ஸோ அதுக்காக இந்த படத்த கண்டிப்பா நீங்க போய் பார்க்கலாம் தியேட்டர்ல. ஸோ ஓவராலா அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஓரளவுக்கு வாட்சபுளான ஒரு படம் தான். ஸோ கதைகள இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஓரளவுக்கு ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் டைட்டா எழுதியிருக்கலாமான்னு தோணுது. ஸோ அத தாண்டி இன்னும் நெறைய கேமியோஸ் இந்த படத்துல இருக்கு. அதெல்லாம் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஸோ அவதார், மேட் மேக்ஸ், டியூன் அந்த படத்தோட மிக்ஸரா தான் இந்த படம் கண்டிப்பா தெரியுது. ஸோ படம் பார்த்தவங்க கண்டிப்பா இந்த ரிவ்யூவ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ படம் பார்த்தவங்க மறக்காம உங்களோட தாட்ஸும் வியூஸும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இதே மாரியான இன்ட்ரஸ்டிங்கான ரிவ்யூவோட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய்.